மஸ்ஜிதுல் அக்ஸா அது முஸ்லிம்களுடைய கைக்கு வருகின்ற பொழுது கியாமத்து நாளுடைய நெருக்கம் அங்கே ஏற்பட்டுவிடும். கியாமத்து நாள் கிட்டவாகிவிடும். பரக்கத்து செய்யப்பட்ட பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹ் சொன்னது ஆன்மீகவாதிகளுடைய அந்த கருத்தின் பிரகாரம் பல நபிமார்களுடைய அந்த புனித உடம்பு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருக்கிறது என்பதனை நாம் அறிய கிடைக்கின்றது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி வெறுமனே 12,000 பேர், 1,00,000 பேரோட 12,000 பேர்கள் இங்கே மோத நிற்கிறார்கள். 12,000 பேர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. 12,000 பேர்களில் 300 பேர்கள் படையில முன்வரிசையில இருக்கக்கூடியவர்கள். அந்த 300 பேரும் யாரு தெரியுமா? குத்துபுல் அக்தாப் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களிடத்தில் ஆன்மீக போதனை பெற்ற மாபெரும் வலியுல்லாக்கள், மாபெரும் இறைநேசர்கள் 300 பேர்கள் முன்படையில இருக்கிறார்கள். அந்த 12,000 பேர்கள் அவர்களிடத்தில் பாடம் பெற்றவர்கள். இப்படி எல்லோரும் ஆயுத பலத்தை நம்பியவர்கள் அல்ல, ஆன்மீக பலத்தை நம்பியவர்களாக அந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களோடு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி முன் வந்தார்கள். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். உலகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி இப்படி சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி, சுப்ஹான, ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேட்டால் நாங்கள் எல்லோரும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செய்திதான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. எனவே இறைவன் இந்த அற்புதமான நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது சுப்ஹான என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பித்து சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், என்னுடைய அடியாரை நான் இராவலை நடாத்தினேன், என்னுடைய அடியாரை நான் இராவலி பயணம் நடத்தினேன். எங்கிருந்து எந்த இடத்துக்கு என்று சொன்னால் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாஹ் இருக்கின்ற இடம். அந்த பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்தல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலின் அளவிலே நான் இராவலை நடாத்தினேன். இப்ப அல்லாஹ் சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னால் அக்ஸா பள்ளிவாசல் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லது பாரக்னா ஹவுலஹு, அந்த புனிதமான அக்ஸா பள்ளிவாசலை சூழவும் நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் அக்ஸாவையும் சூழ உள்ள இடங்களில் பரக்கத்து செய்திருப்பதாக இந்த ஒரு வசனம் மாத்திரமல்ல, பல குர்ஆனிலே வசனங்கள் அமைந்திருக்கிறது. அதில் நபிமார்களுடைய செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நபிமார்களை பைத்துல் மக்தஸ் இருக்கின்ற இடத்துக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது எல்லாம் அந்த பூமி பரக்கத்து செய்யப்பட்ட பூமி அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமியாக ஆகும் என்பதனை பற்றி இன்னும் பல குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீசுக்களை நாம் ஆராய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு
உண்மையான ஆன்மீகவாதிகள் இதற்கு இப்படி ஒரு பதில் சொல்லுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா சூழ உள்ள இடம் பரக்கத்து செய்யப்பட்ட அல்லாஹ்வினால் அபிவிருத்தி செய்யப்பட்ட இடம் என்பதற்குரிய காரணம், அந்த மண்ணிலே பல நபிமார்களுடைய புனித உடல்கள் அங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால் அந்த இடம் முழுவதும் பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று ஆன்மீகவாதிகள், இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விரிவுரையாளர்கள் பல பேர்கள் இந்த தஃப்சீரை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த இடத்தை சூழ உள்ள இடங்களில் நபிமார்களுடைய புனித உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் மலக்குல் மௌத் வருகிறார்கள். உங்களுடைய ரூஹை நான் கைப்பற்ற போகிறேன் என்று சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓங்கி ஒரு அறை கொடுக்கிறாங்க மலக்குல் மௌத்துக்கு. கண்ணு கலண்டு கைக்கு வந்துட்டு அல்லாஹ்விடத்துல போனார் மலக்குல் மௌத். யா அல்லாஹ், உன்னுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ரூஹை கைப்பற்ற நான் போனேன் என்று சொன்னால், அவர்கள் ரூஹையா கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்று கேட்டு என்னுடைய கன்னத்துக்கு அடித்தடியில கண்ணு கலண்டு கைக்கு வந்துட்டு. இப்ப அல்லாஹ் சொன்னான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நான் ஒரு சலுகை கொடுக்கிறேன். நீங்க போ சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்களுக்கு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழணுமோ அவ்வளவு காலம் வாழக்கூடிய ஒரு அனுமதியை நான் தாரேன். அதற்கு நீங்க ஒரு காளை மாட்டை எடுத்து அந்த காளை மாட்டில கையை வையுங்க. உங்களோட கைக்குள்ள அந்த காளை மாட்டினுடைய உரோமங்கள், முடிகள் எத்தனை அம்படுதோ, அதற்குள்ள அடங்குதோ, அத்தனை காலம் உங்களுக்கு வாழ முடியும். ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு வருடம். இப்போ ஒரு 1000 இருந்தன்னு சொன்னாக்கா 1000 வருடங்கள், 1,00,000 இருந்தால் 1,00,000 வருடங்கள். இப்படி ஒரு சலுகையை அல்லாஹ் கொடுத்தான். மலக்குல் மௌத் போய் சொல்கிறார், இப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சலுகை தந்திருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த சலுகைக்கு பின்னால் 1,00,000 வருஷம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு பின்னால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னதற்கு பின்னால் திரும்பவும் உங்களோட ரூஹை நாங்க கைப்பற்றிடுவோம். அப்படியானால் ஏன் அதற்காக வேண்டி நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அதை இப்பயே எடுத்துடலாம் வேண்டாம். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நிபந்தனை போட்டாங்க. நான் இப்பொழுது எகிப்தில் இருக்கிறேன். என்னுடைய ரூஹ் போவதாக இருந்தால் அது பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகாமையில தான் என்னை நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். அதனால அங்க போய் தான் என்ற ரூஹ் எடுக்கணும். அங்கே சென்றார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். ஒரு கல்லை எறிகிற தூரம் வரைக்கும் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அமைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அப்படியானால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய புனிதமான உடலை சுமந்திருக்கக்கூடிய மண் அது மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழவும் தான் இருக்கிறது. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுகின்ற பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு வசியத்து ஞாபகம் வருது. என்ன வசியத்து என்று சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த ஊரை விட்டு போறதாக இருந்தேன்னு சொன்னா என்னையும் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற இடத்துல கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும். என் உடம்பை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும். பின்னால நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யூசுப் நபியினுடைய அடக்கஸ்தலம் எங்க இருக்கு என்று தேடினாங்க, கிடைக்கல. கடைசியில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி தாய், அந்த மூதாட்டி தாய் கிட்ட போய் கேட்கிறாங்க. அந்த தாய் வந்து சொல்லுறாங்க, நான் அந்த இடத்தை உங்களுக்கு காட்டி தரணும் என்று சொன்னா நீங்க எனக்கு ஒரு நிபந்தனை, நீங்க எனக்கு ஒரு துஆவ அல்லாஹ் இடத்துல செய்யணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்யணும்? நான் உங்களோட சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல எனக்கு அனுமதி எடுத்து தரணும், முடியுமான்னு கேட்டார்கள். ஒரு நபியினுடைய அடக்கஸ்தலத்தை காட்டுறதுக்கு இவ்வளவு பெரியது ஒரு நிபந்தனையா போடுறாங்க அந்த தாய். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அந்த தாய் ஒரே துஆ கேட்கக்கூடியவராக இருப்பா. யா அல்லாஹ், ஏண்ட உடம்ப ஏண்ட ரூஹ கைப்பற்றினதற்கு பின்னால நான் சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்க வேண்டும் என்று துஆ செய்யக்கூடியவள். எனவே நான் அந்த துஆவை கபூல் செய்திருக்கிறேன். நீங்க அந்த தாய்க்கு அனுமதி கொடுங்க, நாளைக்கு உங்களோட சுவர்க்கத்தில் இருப்பதாக நீங்க அனுமதி கொடுங்கன்றான். உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்ல அந்த இடம் காண்பிக்கப்படுகிறது. பல 100 வருடங்களுக்கு பின்னால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கபர் தோண்டப்பட்டு அந்த கபரில் இருந்து அவர்களுடைய புனிதமான உடல் எந்த சிதைவும் இல்லாமல் அதை அப்படியே தூக்கி எடுத்துக்கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் புனிதமான மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து
அதை சூழ உள்ள இடத்தில் தான் அவர்களுடைய அந்த பொடியை, அவர்களுடைய அந்த உடம்பை அடக்கம் செய்ததாக ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியானால் பாரக்னா ஹவுலஹு, பரக்கத்து செய்யப்பட்ட பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹ் சொன்னது ஆன்மீகவாதிகளுடைய அந்த கருத்தின் பிரகாரம் பல நபிமார்களுடைய அந்த புனித உடம்பு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருக்கிறது என்பதனை நாம் அறிய கிடைக்கின்றது. எனவேதான் மஸ்ஜிதுல் அக்ஸா இது உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் இரண்டாவது பள்ளிவாசல். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் வுதிஅ அவ்வல், முதலாவதாக படைக்கப்பட்ட பள்ளிவாசல், கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலல் அல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய புனிதமான கஅபா இருக்கின்ற பள்ளிவாசல் தான் முதலாவதாக இந்த உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். குல்து சும்மா ஐயோ, பின்பு கேட்டார்கள், அடுத்ததாக எது என்று கேட்டதற்கு கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்மல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பின்னால கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் தான் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி என்றார்கள். பின்பு கேட்டார்கள், குல்தும் கம் கான பைனஹுமா கால, அவர்கள் கேட்கிறார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு காலம், முதலாவது பள்ளிக்கும் இரண்டாவது பள்ளிக்கும் இடையில எவ்வளவு காலம் இருந்தது என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், காலம் அர்பஊன், 40 வருஷங்களுக்கு பின்னால்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது முஸ்லிம்களுடைய இரண்டாவது பள்ளிவாசலாக இந்த உலகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக கட்டப்பட்டது. அதற்கு பின்னால் சில பேர்கள் அந்த பள்ளிவாசலை நிர்வாகித்துக் கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த நிர்வாகத்திலிருந்து யூதர்கள் கைப்பற்றினார்கள். அந்த யூத சமூகம் கைப்பற்றியதற்கு பின்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிட்டத்தட்ட இதுவரையிலும் 4 முறை மாறி மாறி ஆட்சி வந்திருக்கிறது. ஒன்று யூஷா பின் நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, இவர்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றி இருக்கிறார்கள். பல வருடங்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிர்வாகித்து வந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை திரும்பவும் காபிர்களுடைய கையில இருந்து அவர்களும் திரும்பவும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிர்வாகித்து வந்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்துல கூட மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கைக்கு வரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலங்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றக்கூடிய சாத்தியம் இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்னால் தான் சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஆட்சி பொறுப்பை இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற பொழுதுதான் உலகத்தை 3ஆக பிரித்து அதில் 2 பங்குகளை சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். உலகத்தை 3ஆக பிரித்து 2 பங்கு ஆட்சி செய்கிறார்கள் என்றால் எந்த அளவு அவர்கள் விசாலமான ஒரு பரப்பை இந்த உலகத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில தான் பார்சீகம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு வர நசாராக்கள் அந்த நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களுடைய இரண்டாவது அந்த பள்ளிவாசல் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சியின் கீழ் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படை அந்த பைத்துல் மக்தஸை வெற்றி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சியில அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்கிறார்கள். சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அனுப்பிய தலைவர் சாதாரணமானவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக 10 சஹாபாக்களை ஒரே அடியாக சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் முதல் பல சஹாபாக்கள் இப்படி சொல்லப்பட்டு வந்ததில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி.
அவர்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்டதும் அன்றைய நசாராக்கள் சொன்னார்கள், உங்களுடைய கையில எங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிர்வாக திறப்பை தர முடியாது, தலைவருக்கு வர சொல்லுங்கள் என்றார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மதீனாவிலே இருந்து வருகை தருகிறார்கள். வருகின்ற பொழுது ஒரு ஒட்டகம், அதுல அவரும் அவருடைய பணியாளரும் தான் இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒட்டகத்தின் மேல் பணியாளர் கீழ், இன்னொரு கட்டத்தில் பணியாளர் மேலே இருக்கிறார், வேலை செய்யக்கூடியவர் ஒட்டகத்துக்கு மேல், உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி கீழால வருகிறார். இப்படி மாறி மாறி வருகின்ற பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா நெருங்குகின்ற பொழுது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய டர்ன் கீழே இருந்து வரணும், பணியாளர் மேலே ஏறி வரணும். அதை கூட மாற்றிக்கொள்ளவில்லை. மக்கள் எதிர்பார்க்கிறார்களே, தலைவரை எதிர்பார்க்கிறார்களே, தலைவர் கொஞ்சம் கெத்தாக போகணுமே, இப்படி எல்லாம் நினைக்கல. அந்த நேரத்தில் கூட சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த ஒட்டகத்தின் கீழே மூக்கணாங்கயிறை பிடித்தவர்களாகத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறார்கள். அன்றைய ஆங்கிலேயர் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றவாறு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நடந்து கொண்டார்கள். எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் இல்லாமல் அவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறது மஸ்ஜிதுல் அக்ஸா. பல காலங்கள் இப்படியே உருண்டோடியது. கிட்டத்தட்ட 400 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கையில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது. அதற்கு பின்னால் திரும்பவும் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள், பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகின்ற விதமாக முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை குறிவைத்தவர்களாக திரும்பவும் போர் புரிகிறார்கள். பல வருட காலங்களுக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாமல் போன காலத்துக்கு பின்னால அந்த பிரான்சுக்காரர்களின் மூலமாக திரும்ப மஸ்ஜிதுல் அக்ஸா நசாராக்களுடைய கைகளுக்கு செல்கிறது. இப்படி செல்லுகின்ற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை அவர்களுடைய வரலாற்று ஆசிரியர்களே எழுதுகின்ற பொழுது சொல்வார்கள், முஸ்லிம்களை அவர்கள் கொலை செய்ததை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே இப்படியான கொலைகளை செய்திருக்க மாட்டார்கள் என்பார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், குதிரையினுடைய கரண்டை கால் அளவு ரத்தம் வெள்ளமாக அன்றைய பலஸ்தீனிலே ஓடியது என்று சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவு இரத்த வெள்ளமாக அவர்கள் ஒரு அடாவடித்தனம் பண்ணியவர்களாக, அட்டோழியம் பண்ணியவர்களாகத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை திரும்பவும் எடுத்தார்கள். இப்படி எடுத்து அவர்கள் நிர்வகித்துக் கொண்டு வருகின்ற அந்த காலப்பகுதியில தான் அதற்கு பின்னால் யார் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவது என்று இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில ஒரு நல்ல சிந்தனையாளராக, ஒரு நல்ல ஏக்கமுடையவர்களாக, ஒரு ஆன்மீகவாதியாக உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்கு 4வது முறை முஸ்லிம்களுடைய கைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய தந்தை நஜ்முத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். இவர்கள் ஒன்றும் அரசர் அல்ல, ஒரு படையினுடைய தளபதி. அந்த காலத்தில் இமாதுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தார். இவருக்கும் ஒரு ஆசை இருந்தது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வேண்டும் என்று. பல போர்களை செய்தார். ஆனால் செய்த போர்கள் எல்லாம் வெற்றி கிடைத்தது. ஆனால் அன்றைய நசாராக்களின் மூலமாக தவறுகளுடைய பணியாட்களை வைத்து, முனாஃபிக்தனமாக அவர்களோடு இருந்தவர்களை வைத்து தூங்குகின்ற பொழுது பெரிய பாறாங்கல்லை அவர்களுடைய தலையில போட்டு கொண்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய மகனார் நூருத்தீன் ஜங்கி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார்கள். வேகமாக இஸ்லாத்தை பரப்பினார்கள், போர்களிலே வெற்றி கொண்டார்கள். அந்த நூருத்தீன் ஜங்கியினுடைய படை தளபதி தான் நஜ்முத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடியவர். இவர் நீண்ட காலமாக கல்யாணம் முடிக்கல, கல்யாண வயசு அடைஞ்சும் கல்யாணம் முடிக்கல. அவர்கிட்ட கேட்கப்பட்டது, ஏன் நீங்க கல்யாணம் முடிக்கல என்று. அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்க வேண்டும், அந்த பெண்ணை தான் நான் திருமணம் முடிப்பேன். என்னுடைய ஒரு ஆசை, அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பிள்ளையை வைத்து நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வேண்டும். இப்படியான ஒரு பெண்ணை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதே போன்று நஜ்முத்தீன் அய்யூபினுடைய உஸ்தாது ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு ஏசிவிட்டு வருகிறார். இதை இவர்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், ஏன் உஸ்தாத் அவர்களே அந்த பெண்ணுக்கு ஏசுகிறீர்கள்? உஸ்தாது சொன்னார், இந்த பெண் ஒரு அனாதை. அந்த அனாத பெண்ணுக்கு நான் தான் எல்லா வகையிலுமே வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். திருமணம் முடிக்க சொன்னா முடிக்க மாட்டான்.
ஏனென்று சொன்னா அந்த பெண் சொல்லுகின்ற வார்த்தை, எனக்கு சாலிஹான கணவர் தேவை, அந்த கணவரின் மூலமாக கிடைக்கின்ற பிள்ளை மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வேண்டும், அப்படியான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சாலிஹான கணவரை நான் தேடுகிறேன் என்றார்கள். உடனே நஜ்முத்தீன் அய்யூபி அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். 2 பேருடைய நோக்கமும் ஒரே நோக்கம், மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுடைய கைக்கு வர வேண்டும். திருமணம் முடித்தார்கள். அந்த நஜ்முத்தீன் அய்யூபி அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறக்கின்ற குழந்தைதான் இன்றைய உலகம் போற்றுகின்ற சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். குழந்தை பிறந்தவுடன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த காலத்துல வாழ்ந்தவங்க ஹிஜ்ரி 495 ஹிஜ்ரி 500, இந்த 500க்கும் 600க்கும் இடைப்பட்ட காலம் அது. குழந்தை பிறந்ததோட அந்த காலத்தில் வாழ்ந்த ஆன்மீக தந்தையாக திறந்தவர்கள் விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். அவர்களுடைய கையில கொண்டு வைத்து கொடுத்தார்கள். ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்து சொன்னார்கள், நாயகமே, இந்த பிள்ளைக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க, இந்த பிள்ளை மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள். அப்பொழுது அந்த துஆ அந்த நேரத்தில் ஆன்மீக தந்தையாக இருந்த குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்து அனுப்புவதற்கு பின்னால் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அன்னவர்கள் 18 வயதிலேயே படைத்தளபதியாகி நஜ்முத்தீன் அய்யூபினுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்கள் நூருத்தீன் சங்கி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்கள் அரசனாக முடிசூடுகிறார்கள். அவர்கள் அரசனாகியதற்கு பின்னால பல படைகளை அனுப்பி உலகத்தில் நாலாபுறங்களிலுமே இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் அன்றைய தினம் அவர்களுடைய மனதிலே உதிக்கிறது, இப்பொழுது எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகின்ற அந்த தருணம், அந்த காலத்தில் இருந்தான் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு படை தளபதியாக ரொனால்டோ என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த ரொனால்டோ ஒரு அடாவடித்தனமான ஒரு ஆளு, முஸ்லிம்களை பலவாறு கொலை செய்தவன். எந்த அளவு என்று சொன்னால் அவனுடைய வார்த்தைகள் எப்படி அமைந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரொம்பவும் கேவலமாக சித்தரித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்தி பேசுவான். ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளை எல்லாம் கொலை செய்தான். மக்கா மதீனா மீதே படையெடுப்பதாக அவன் கூறினான். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்த இந்த ரொனால்டோவை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் முடிவு செய்தார்கள், நான் கொலை செய்வதாக இருந்தால் என்னுடைய கையினால் தான் இவனை மாத்திரம் நான் கொலை செய்வேன். ஏனெல்லாம் பெருமானாரின் மீது கை வைத்தவன், அதனால் அவனை நான் கொலை செய்துதான் ஆகுவேன் என்று அவர்கள் சபதம் எடுத்தார்கள். இறைவனிடத்தில் துஆ செய்தார்கள், சத்தியமிட்டார்கள். இதற்கு பின்னால் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய பக்கத்திலே, பிரான்சுக்காரர்களுடைய பக்கத்திலே 1,00,000 பேர் அந்த சிலுவை போரிலே கலந்து கொள்கிறார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி வெறுமனே 12,000 பேர், 1,00,000 பேரோட 12,000 பேர்கள் இங்கே மோத நிற்கிறார்கள். 12,000 பேர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. 12,000 பேர்களில் 300 பேர்கள் படையில முன்வரிசையில இருக்கக்கூடியவர்கள். அந்த 300 பேரும் யாரு தெரியுமா? குதுபுல் அக்தாப் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களிடத்தில் ஆன்மீக போதனை பெற்ற மாபெரும் வலியுல்லாக்கள், மாபெரும் இறைநேசர்கள் 300 பேர்கள் முன்படையில இருக்கிறார்கள். அந்த 12,000 பேர்கள் அவர்களிடத்தில் பாடம் பெற்றவர்கள். இப்படி எல்லோரும் ஆயுத பலத்தை நம்பியவர்கள் அல்ல, ஆன்மீக பலத்தை நம்பியவர்களாக அந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களோடு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி முன் வந்தார்கள். அதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் யுத்தத்திலே வெற்றியை கொடுக்கிறான். அந்த யுத்தத்தில் 1,00,000 பேர்களில் அந்த நசாராக்களில் 40,000 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் 12,000 பேரில் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை. இதுதான் வரலாறு. 40,000 நசாராக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் இந்த ஆர்னல்ட் என்று சொல்லக்கூடிய, ரொனால்டோ என்று சொல்லக்கூடிய இவரை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், நான் யாரையுமே என்னுடைய கையினால் கொலை செய்தது கிடையாது. பல 100 யுத்தங்களை கண்டவர், ஆனால் ஒருவரை கூட தன்னுடைய கையினால கொண்டதில்லை. ஆனால் உன்னை மாத்திரம் நான் கொல்லுகிறேன். ஏனென்றால் என்னுடைய இறைவனுக்காக வேண்டியும் என்னுடைய இறைத்தூதரையும் அவமதித்ததற்காக வேண்டி உன்னை நான் கொல்லுகிறேன் என்று உலகத்திலே 100கணக்கான யுத்தங்கள் செய்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய கையினால் கொலை செய்யப்பட்ட ஒரே ஒருவன் அந்த ரொனால்டோ மட்டும்தான். அதற்கு பின்னால் அவர்கள் யுத்தகலத்திலே வெற்றி வாகையை சூடுகிறார்கள். வெற்றி வாகையை சூடியதற்கு பின்னால்
தலையை குனிந்தவர்களாக நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் என்கின்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதியவர்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் 4வது முறையாக அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அங்கே ஒரு மிம்பரை அமைத்துக் கொடுக்கிறார்கள். நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நினைவாக அந்த மிம்பரை அமைத்துக் கொடுத்தார்கள். 4 முறைகள் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கைக்கு வந்தது. திரும்பவும் இப்பொழுது சென்றிருக்கிறது. இன்னொரு முறைதான் இருக்கு. 5வது முறை மஸ்ஜிதுல் அக்ஸா அது முஸ்லிம்களுடைய கைக்கு வருகின்ற பொழுது கியாமத்து நாளுடைய நெருக்கம் அங்கே ஏற்பட்டுவிடும். கியாமத்து நாள் கிட்டவாகிவிடும். எப்பொழுது தெரியுமா? எகிப்தில இருக்கக்கூடிய டமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய வெள்ளை மினராக்களுக்கு மத்தியில வானலோகத்தில இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சையதுனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அந்த மினராக்குள்ள இறங்குவார்கள். ஹதீஸ். அவர்கள் வந்து இறங்குவார்கள். அவர்கள் இறங்குகின்ற பொழுது மலக்குமார்களுடைய இறக்கைகளை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வந்து இறங்குவார்கள். அப்படி இறங்குகின்ற பொழுது தஜ்ஜாலினுடைய அட்டகாசம் இந்த உலகத்தில் பறந்து இருக்கும். அப்படி தஜ்ஜால் அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது தஜ்ஜாலினுடைய ஆட்டத்தை முடித்து வைப்பதற்காக வேண்டி வருவார்கள் சையதுனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள். அங்கே வந்து அவர்கள் தஜ்ஜாலையும் கொலை செய்வார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா திரும்பவும் முஸ்லிம்களுடைய கைக்கு வரும். கியாமத் நாளுடைய சமீபம் அப்பொழுது ஏற்பட்டுவிடும். எனவேதான் இப்பொழுது முஸ்லிம்கள் அந்த பலஸ்தீன மண்ணிலே முஸ்லிம்களுடைய புனித பூமியிலே எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு மக்கள் எல்லோரும் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? முஸ்லிம்களுடைய புனித பூமியை கைப்பற்றுவதற்காக, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக. நாம் இங்கிருந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோமா அல்லது எதிரிகளுக்கு ஆதரவாக இருக்கிறோமா? உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் தன்னுடைய நெஞ்சிலே கையை வைத்து சொல்லி பாருங்கள். நான் உபயோகிக்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் இன்றைய இஸ்ரேலிலே இருந்து வரக்கூடிய அந்த பொருள்களை நாங்கள் உபயோகித்துக் கொண்டு சர்வசாதாரணமாக வாழ்கிறோம் இல்லையா? எத்தனையோ ரிங்ஸ் பானங்கள், எத்தனையோ சோப்பு வகைகள், எத்தனையோ சாப்பாட்டு வகைகள், இவைகள் தெரிந்தும் கூட இதெல்லாம் இஸ்ரேல் தான் தயாரிக்கிறது என்று தெரிந்தும் கூட அவைகளை சர்வசாதாரணமாக பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கல்யாண வீடு வரையெல்லாம் மொத்தமாக பார்த்தா எல்லா ரிங்ஸ் போத்தலும் அவங்கள்ட்ட தான். வேற ஏதாவது பள்ளிவாசலுக்குள்ளேயும் கூட இதை தான் கொண்டு வைக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ₹1 எங்கள்ல இருந்து போனால் ஒரு பலஸ்தீன ஒரு சிறுமியினுடைய அல்லது ஒரு பலஸ்தீன் ஒரு பிள்ளையினுடைய ஒரு துளி இரத்தம் செல்வதற்கு நாங்க உதவியாளராக இருந்திருக்கிறோம். அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் இல்லையா? நீங்க எந்த சந்தர்ப்பத்திலும் யஹூதி நசாராக்களுக்கு உதவியாளர்களாக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே நாங்களும் இறுதி நாளுடைய கியாமத்து நாளுடைய நெருங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாமே நாங்கள் முஸ்லிம்களின் பக்கமாக இருக்க வேண்டியது மட்டுமல்ல. ஏன் இந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வரலாற்றை இன்றைய தினத்திலே பதிவு செய்தேன் என்று சொன்னால், இதே ரஜபுடைய மாதம் பிறை 27 தான் இறுதியாக மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்தது. அந்த ரஜபுடைய மாதத்திலே தான் நாம் தற்பொழுது விட்டிருக்கிறோம். எனவேதான் இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்களுடைய கரங்களிலே தந்து முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவானாக. யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுடைய ஈமானை இன்னும் உறுதிப்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவர்களாக நாவிலே கலிமாவோடு முழு குர்ஆனும் உள்ளத்திலே மரணமான நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் எங்கள் உயிர்களை கைப்பற்றுவாயாக. முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித உடலை தாங்கி நிற்கக்கூடிய மதீனத்து மண்ணிலே ஜன்னத்துல் பக்கீலே எங்களுடைய உடம்புகளையும் சேர்த்து வைப்பாயாக. நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலடியிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا